ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சான்ஸ்ரி வீடியோஸ். இன்றைக்கி நம்ம கார்பன் டை ஆக்சைடு எப்படி ஃபயரை எக்ஸ்டிங்விஷ் பண்ணுதுங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். கம் ஆன், லெட்ஸ் டைவ் இன்டு த டாபிக். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கேண்டில், பேக்கிங் சோடா, எம்டி கிளாஸ் ஜார் அண்ட் வினிகர். இப்போ ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்து நம்ம கேண்டிலை லைட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேக்கிங் சோடாவை நம்ம இந்த கிளாஸ் ஜாரில் போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் வினிகர் ஊற்றிக்கலாம். பேக்கிங் சோடா சோடியம் பைகார்பனேட், வினிகர் அசிட்டிக் ஆசிட். இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ரிலீஸ் ஆகுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியே போயிடாமல் ஒரு பிளேட்டை வச்சு டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கணும். உள்ளே இருக்கிற பபிள்ஸ் குறைஞ்சதுக்கப்புறம் அந்த பிளேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாஸ் ஜாரை ஃப்ளேம் பக்கத்தில் கொண்டு போகிறோம். இப்போ எந்த லிக்விடுமே ஃப்ளேம் மேலே படல, ஜஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் மட்டுமே ரிலீஸ் ஆகி ஆக்சிஜனோட தட்டுப்பாடு ஏற்படுத்தி ஃப்ளேமை அணைச்சிடுது. ஸோ திஸ் இஸ் ஹவ் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்டிங்விஷஸ் ஃபயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சான்ஸ்ரி வீடியோஸை லைக், ஷேர் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.